இந்தாப்பா. வாவ். இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்? அப்பா சூப்பராக இருக்குண்ணா. அந்த சக்கையிலே நீங்கள் எரிச்சிடுறீங்க. ஓகே, ஆக்சுவலி நம்ம ஜூஸ் கடையிலலாம் பார்த்துருப்போம்ல கரும்பு மிஷினு. அதே கரும்பு அதே மிஷினு, ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு. இது வந்து தொழிலும் சுரண்டி அப்படி அவங்க வந்து ரெடி பண்ணுறாங்க. ஆமாம், அது இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அது பார்க்க முடியும். கை வச்சு வச்சுக்கோங்க, அப்படியே கை பொத்துரும். எல்லாரும் வந்து செய்ய முடியாது. புரியுது. ஓகேண்ணா, நீங்கள் எவ்வளோ நாளாண்ணா இங்கே இருக்கீங்க? நாங்கள் பார்த்து 1 வருஷம் மேலே ஆச்சு. 1 வருஷம் இங்கே இருக்கீங்க. எங்களுக்கு வந்து டேஸ்டிங் பண்ண கொடுத்தாங்க. ஆக்சுவலி சூப்பராக இருந்தது வெல்லம் எல்லாமே. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து மறையூர் சர்க்கரைக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்க சிறு குறு தொழில்களுக்கு வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது ஓகே. ஸோ நாங்கள் வந்து எங்களை இப்போ தேர்ட் பிளேஸ் எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா சுகர் ஃபேக்ட்ரிக்கு. இங்கே வந்து ஆட்டோமேட்டிக் ஜாகரியிலேருந்து எப்படி சுகர் மேக் பண்ணுறாங்கங்கிற ப்ராசஸ் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி டைம் ஆகிடுச்சு, பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரியல, பட் அங்கே புகை வந்துட்டுருக்கு. ஸோ தட் மீன்ஸ் தே ஆர் டூயிங் இட். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஓகே, நிறைய பிரச்சனை. ஆமாம் சொல்லிட்டேன், எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த ஸ்மோக் போகிற இடம். நம்மளுக்கு வந்து ஐ குட் ஃபீல் த ஹீட் ஆக்சுவலி. இங்கே நல்லா சூடாக இருக்குல்ல அப்பா. இங்கே மேலே இன்னும் சூடாக இருக்கு. இங்கே பாருங்களேன், டச் அண்ட் ஃபீல் காய்ஸ். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எல்லாரும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க சர்க்கரை எப்படி தயாரிக்கிறாங்க. இந்தாப்பா. இது கருப்பட்டியா வெல்லமா? வெல்லம். கருப்பட்டி வந்து பனங்கருப்பட்டி, கருப்பட்டி, வெல்லம். ஆட்டி சாம்பல் கொடுப்பாங்க. சுக்கருப்பட்டி இருக்கு, அச்சு இருக்கு. நல்லா இருக்குண்ணா, போதும் அண்ணா. அச்சு வெல்லத்துக்கும் இதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இது உருண்டை கையில் குடிப்போம், அவ்வளோதான் டிஃபரெண்ட். வேற எதுவும் டேஸ்ட் அதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் கெமிக்கல் ஒன்றும் கிடையாது. பார்த்தாலே சாப்பிட்டாலே தெரியுது. கெமிக்கல் வந்து ஒன்றும் கிடையாது. ஆபீஸ் இருப்பாங்க. இது வந்து எதுப்பா நைஸா? நைஸ் ஆண்டி, குழந்தை குட்ரி. அது என்கிட்ட இருந்து புடிங்கிட்டான். அது கடிக்க முடியலடா, அது ஹார்டா இருக்கு. இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து இங்க எப்படி வந்து இதை ப்ராசஸ் பண்றாங்கங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கரும்பு சக்கை. ஆக்சுவலி இதுல தான் கரும்பு சாறு இருக்குமாண்ணா? இந்த கண்டெய்னர்ல தான் ஆக்சுவலி கரும்பு சாறு இருக்கும். இந்த ஓஸ்ல இருந்து இங்க மேல இருந்து இங்க வரும். இங்க தெரியுதா? இங்க இந்த இடத்துல இருந்து அப்படி இங்க வந்து விழும். இதுல கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு பேரலா ஃபினிஷ் பண்ண அவங்க வந்து இதுல இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தொடக்கம் வந்து அங்கிட்டு எங்கேண்ணா? ஓ ஓகே ஓகே. சாறு கரும்பு புழியிற மிஷின். இவங்க பாருங்களேன், இங்கேயே கொடலா பிடிக்கிறாங்க. ஏதாவது சொல்லுவீங்களா? வாவ். இதெல்லாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்? அப்பா சூப்பராக இருக்குண்ணா. அந்த சக்கையிலே நீங்க எரிச்சிடுறீங்க. ஒரு லோடுக்கு எவ்வளோ? 200 கிலோ வெல்லம் வருமா? எவ்வளோ வெல்லம் வரும்? இது வெறும் சாறு. ஒரு லோடு இல்லை, இந்த ஒரு சாருக்கு ஒரு டப்பாக்கு எவ்வளோ வரும்? அது வந்து இது வந்து கணக்கே சொல்ல முடியாது. ஓ, பொறுத்த அளவுக்கு இருக்குது. சரி. அதை வந்து நம்ம
சிலது வந்து கொஞ்சம் கூடுதலாக வரும், கொஞ்சம் குறைவா வரும். குறவா வரும். இது நம்ம சொல்ல முடியாது. சரி 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 சரி. கரும்பு பொறுத்து. கரும்பு பொறுத்து. நல்லா விளைஞ்ச கருப்பாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். ஆ ஆ கம்மியாக பிஞ்சா இருந்ததுன்னா முத்தலா இருந்ததுன்னா நல்லா ஜாஸ்தி நிறைய கிடைக்கும். கம்மி சாறு வரும். இது கொஞ்சம் விளையாத்த கரும்புனா இந்த ஆவி போகுது பார்த்தீங்களா? ஆமா. இந்த ஆவியில வந்து இது வந்து இந்த ஆவி வந்து தண்ணி தான் அது. ஆமா, ஆவி தண்ணி தான் எவாபரேட் ஆயிரும். அதுக்கப்புறம் கட்டி ஆயிரும். தண்ணி வந்து இந்த ஆவியா போய் தான் உங்களுக்கு வந்து இந்த பொருளே கிடைக்கிறது. சுண்டி வர மாதிரி. சுண்டி வரும்போது இந்த பொருள் கிடைக்குது உங்களுக்கு. புரியுது புரியுது. இங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்? சென்னை. அப்பா உங்களுக்கு எங்கிட்டு வாங்க காமிக்கிறேன். வாங்கண்ணா. ஓகே, ஆக்சுவலி நம்ம ஜூஸ் கடையிலலாம் பார்த்துருப்போம்ல கரும்பு மிஷினு. அதே கரும்பு அதே மிஷினு, ஆனால் சைஸ் மட்டும் கொஞ்சம் பெருசு. இது வந்து தொழிலாம் சுரண்டி அப்படி அவங்க வந்து ரெடி பண்றாங்க. அவங்க வந்து 2-3 தடவை வந்து க்ளீன் பண்ணி ரெடி ஆக்காங்க. ஒரே டைம் அது நமக்கு இங்கிட்டு கொடுத்தாச்சுன்னா அங்கிட்டு வந்து பின்ன அந்த பால் எடுக்கிறதுக்கு இருக்காது அதில். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு மொத்தம் புளிஞ்சு எடுத்துரும். மோட்டரில் தான் நம்ம யூஸ் பண்ணுறது. அப்போ இதுலேருந்து இந்த ஹோஸ்பிட்டலில் தான் இந்த பெல்ட் அந்த சைடு போட்டுருப்பீங்க. புரியுது புரியுது. அவர் ஒரு பேரில் வச்சிருப்போம். அந்த பேரில் வந்து இப்போ கழுவி வச்சாச்சு. 3 வீல் சுற்றி இந்த ஒரு வீல் அதான் மோட்ரு, மெயின் மோட்ரு அதான். நீங்க அதை மாத்திட்டீங்களா? எதுக்கு வேணுமோ காரணம் போயிடுச்சு அதுல ஓட்டுவீங்க. இன்ஜின்ல போட்டுருவோம். இன்ஜின்ல போட்டுருவீங்க. சரி சரி சரி. அப்போ இதில் இது வந்து எதில் போட்டாலுமே இந்த பம்பு வந்து ஒர்க் ஆகும். அதான் புரியுது புரியுது. பால் போடுறது புரியுது. சரி சரி. அங்கிட்டு போயாச்சுன்னா நமக்கு வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே வேணும் டைம். 3 மணிக்கு மொத்தம் நல்லா எரிச்சாச்சு 3 மணி நேரம். இப்போ வந்து எரிப்பு வந்து நல்ல ஒரு காயாத்த எரிப்பாக இருந்தால் கொஞ்சம் லேட் ஆகும். எரிப்பு பொறுத்த அளவுக்கு தான். நல்ல காஞ்ச எரிப்புனா டக்குனு கொப்பரம். நம்ம வெயிலில் வந்து நம்ம அடிக்கிற சக்கு வந்து இப்போ நாங்கள் அடிக்கிறோம் இல்லை? ஆமாம். இந்த சக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரே நாள் நாங்கள் காய வச்சு எடுத்துருவோம். ஓகே. காலைல கொண்டு போய் போட்டோம்னா உங்களுக்கு ஒரு மத்தியானங்கும் போது காஞ்சிடும். புரியுது. இந்த சக்கு வந்து இப்போ நாங்கள் போட்டு 2-3 வாரம் ஆகுது. இன்னும் காயல, அது மழைக்கு காயல. அப்போ ஓகே. அதை வச்சுதான். ஓகே. காஞ்ச விறகு மாதிரி இப்போ காஞ்ச விறகுல சமைச்சோம்னா டக்குன்னு நெருப்பு சீக்கிரமா எரியும். சீக்கிரம் வந்துரு. சீக்கிரம் 2 மணி நேரத்துல வந்துரு. புரியுது புரியுது. காயிலனா கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். இதே அடிக்கிற சக்கவே அன்னைக்கே கொண்டு போய் நாங்க போய் நல்ல வெயில தான் காய வச்சிருவோம். காய வச்சு மத்தியானத்துக்குள்ள அள்ளிடுவோம். காலையில போட்டு போனா 12 மணிக்கு அள்ளி உள்ள ஓடும். சரி சரி. அப்போ எரிக்கிறதுக்கு ஆயிடுது. சரி சரி சரி. புரியுது. தமிழ்நாட்டுல வந்து ஐட்ரஸ் போடுவாங்க. ஐட்ரஸ் சாதனம் போடுவாங்க. பழைய கேமிக்கல் சேர்த்துவாங்க. இங்க ஒண்ணும் கிடையாது. ஒரே ஐட்டம் தான். சோடா, சுண்ணாம்பு. சோடா வந்து இருக்குங்களா அந்த பதை எடுக்கிறதுக்கு நெரிச்சு வரதுக்கு அந்த கோலை எடுக்கிறது. புரியுது புரியுது. கோலை வெட்டி விட்டுருவோம். அழுக்கு எடுக்கிறதுக்கு அழுக்கு எடுத்து போட்டு சுண்ணாம்பு எதுக்குன்னா அந்த கெட்டியாக இருக்கு. அந்த பதமாக்க அப்பதான் எங்களுக்கு வரும். எங்களுக்கு கைக்கு வரும். சில கைக்கு வராது. சில நேரம் கைக்கு வராது. அதெல்லாம் அது போடுறது. கலர் அடிக்கிறது ஐட்ரஸ் சோடா சாரமே கைக்கு வரும். ஐட்ரஸ் போடுறாங்கன்னா அது வந்து கலர் கட்டுறதுக்கு. கலர் வர்றது ஐட்ரஸ் போடுறது. இது சோடா வந்து சுத்தமா நம்ம நல்லா ரப்பர் ஆட்டம் கிடைக்கும். அப்பதான் கைக்கு வரும் எங்களுக்கு. புரியுது புரியுது. ரப்பர்னா அந்த சக்கரை, நாட்டு சக்கரை மாதிரி வரும். நல்லா இருக்கு. புரியுது மாதிரி இருக்கு. ஒவ்வொன்று வந்து கைக்கு வராது. கைக்கு வர ஜவு மாதிரி இருக்கு. ஜவு கறிக்கு அது கைக்கு வர தூக்கி தள்ளிடுவோம். தள்ளி போட்டு மரம் நல்ல கரும்பு தான் போடுவோம். இல்ல தூக்கி வர அது வேஸ்ட் தான். போட்டு எடுக்கணும். வேஸ்ட் தான். எரிப்பான் வேஸ்ட், ஆள் கூலி எல்லாமே வேஸ்ட், டீசல் வேஸ்ட், கரண்ட் வேஸ்ட், பூரா வேஸ்ட். அது நீங்க ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிட முடியாதா? இதுல இப்படி தான் வரும். கைக்கு வர எங்களுக்கு தெரியும். தெரியும் உங்களுக்கு. நானும் பதம் பாய், இவரு பதம் பாப்பாரு. ஓகே. பதம் பாப்பா கை வச்சு எடுப்போம். பஸ்தாலி வச்சு கை வச்சு எடுப்போம். அதான் நம்ம இது பதம் இது பாகு எடுக்கிற மாதிரி பாகு கையில எடுப்போம். எங்களுக்கு தெரியும், இவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். நாங்க வெட்டுவோம். சரி சரி. அது எல்லாரும் பார்க்க முடியாது. ஆமா, அது இது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாதான் அது பார்க்க முடியும். கை வச்சு வச்சுக்கோங்க, அப்படியே கை பொத்துரும். எல்லாரும் வந்து செய்ய முடியாது. புரியுது புரியுது. ஓகேண்ணா. நீங்க எவ்வளவு நாளானா இங்க இருக்கீங்க? நாங்க பார்த்து 1 வருஷம் மேல ஆச்சு. 1 வருஷம் இங்க இருக்கீங்க. சரி சரி சரி. எங்களுக்கு ரொம்ப காலமே இது இருக்கு. எங்க மட்டும் இல்ல, வேற நிறைய இங்க வந்து 1 வருஷம் நிறைய கருத்துல எங்களுக்கு வேலை செஞ்சனால. ஓ, நீங்க இதே ஃபீல்ட்ல தான் இருக்கீங்க. சரி சரி சரி. இவர் வந்து ஆபரேட்டருங்க. கரும்பு கொடுப்பாரு, எல்லாரும் செய்வாரு. நான் என்னால முடியல நினைச்சு அவர் வந்து கோலை விடுவாரு, பதம் பாப்பாரு. எல்லாம் ஆளின் ஆள். ஆமா, அதனால 2 பேரும் மெயின். அதான் நீங்க மெயின். யாரும் இல்லைனா கூட நீங்க அதை வேலையை முடிச்சிருவீங்க. ஆமா, சரிங்க. இப்போ ஒரு 4 பேர் இருந்தா நான் 2 ஆள் வழினால நாங்கள் ஈக்குவல் பண்ணி ஓட்டிக்குவோம். ஓகே ஓகே ஓகே. உங்க பேருண்ணா?
என் பேர் பாய்ராஜ். பாய்ராஜ். உங்கள் பேர் என்ன? முருகானந்தம். முருகானந்தம். ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி நம்ம வந்து கரும்பு மேக்கிங் ப்ராசஸ் வந்து பாய்ராஜ் அண்ட் அந்த அண்ணா கிட்ட வந்து நம்ம எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தோம். ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்ங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவ்வளோ வெயிலில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ஆக்சுவல் நேம் வந்து மெஸ்ஸா மறையூர் ஜாகரி ப்ரொடியூசர்ஸ். ஸோ இவங்ககிட்ட என்னென்னலாம் இருக்குன்னா அச்சு வெல்லம், உருண்டை வெல்லம், அப்புறம் வந்து பவுடர் ஜாகரி. பவுடர் ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து வரலாமா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருண்டை வெல்லம், அடுத்து அச்சு வெல்லம், அடுத்து பவுடர் வெல்லம், அடுத்து கேண்டி ஜாகரி. இதெல்லாம் பண்ணது பாத்தீங்கன்னா இந்த ஜாகரி தான். ஸோ ஆக்சுவலி வந்து இங்கே பவர் வந்துருச்சு. இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து இங்கே பயங்கர ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க என்னென்ன வாங்குறதுன்ட்டு. எங்களுக்கு வந்து டேஸ்டிங் பண்ண கொடுத்தாங்க. ஆக்சுவலி சூப்பராக இருந்தது வெல்லம் எல்லாமே. ஸோ ஒரு வழியா திவ்யா என்ன வாங்கியிருக்க? நான் 2 மண்டை வெல்லம், ஒரு வந்து ஜாகரி பவுடர், ஒரு ஸ்பைசி ஜாகரி பவுடர் தான் வாங்கியிருக்கீங்க. மண்டை வெல்லமா? மண்டை வெல்லம். யார் மண்டை? சூர்யான்னு ஒரு பேர் இருக்கும். அந்த மண்டை மட்டும் கிடையாது. மத்த எது வேணா இருந்திருக்கும். ஸ்பைசி. வாவ். அப்புறம் பவுடர் ஒன்று. ஓகே ஓகே. ஷாம்லா நான் என்ன வாங்கியிருக்கேன்னா அதுதான் சிப்ஸ், ஓகே, ஜாகரி சிப்ஸ், ஜாகரி பவுடர், அப்புறமா சுகர் கேன் வைன். இது சுகர் கேன் வைனா? சுகர் கேன் வைன். இது எங்க இருக்கு? அது ஆக்சுவலா சொல்ல மாட்டேன். சொல்ல அக்கா, சுகர் கேன் வைன் எல்லாம் இருக்கா? நிஜமா இருந்துச்சா? பின்ன சிப்ஸ்ங்கிறது மண்டை வெல்லத்தையே ஃபைன் பொடி ஆக்காம சின்ன சின்ன கிரானுல்ஸ் மாதிரி ஆக்காம. ஓகே, அந்த இது வச்சு அழுத்திட்டே வருவாங்களே அந்த ரவுண்ட்ல. ஓகே ஓகே. நம்ம நாட்டு சக்கரை எடுக்கும்போது ஃபைன் பண்ணும்போது மேனுவலா பண்றதுனால எல்லாம் ஃபைன் பொடி ஆக்க முடியாது. ஓகே. அப்ப ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது ஃபைன் பொடியா வரக்கூடிய நாட்டு சக்கரையாவும் அந்த பிரேக் பண்ண முடியாம வரக்கூடிய கட்டை வரத வந்து நம்ம சிப்ஸாவும் மீன் பண்ணிருக்கோம். இந்த ஜாகரி லிக்விட் அது இப்ப ஸ்டாக் இல்ல. அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். சுகர் மொலாசிஸ் மாதிரி அது 3 மணி நேரம் ஜூஸை பாயிலிங் பண்ணணும். 3 மணி நேரம் பாயிலிங் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ் ஜூஸில் எந்த ஒரு சர்க்கரை எடுக்கும் போதும் அதுக்கு ஆட் பண்ணக்கூடியது அப்பக்காரம், பேக்கிங் சோடா, சுண்ணாம்பு, லைம், இது ரெண்டுமே ஆட் பண்ணுவாங்க. சிலவங்க சொல்லுவாங்க ஒன்றுமே ஆட் பண்ணல, வெறும் ஜூஸ் மட்டும் வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அது வந்து தப்பு. இந்த சர்க்கரைக்கு வந்து சுண்ணாம்பு அப்பக்காரம் போட்டால் தான் சர்க்கரையாக மாறும். சுண்ணாம்பு போடுறதுக்கு காரணம் என்னென்னா லிக்விட் டு சாலிட் ஃபார்மில் மாறுறதுக்காக, அதுக்குள்ளே கட்டித்தன்மை கிடைக்கணுங்கிறதுக்காக. சோடா ஆட் பண்ணுறது மொலாசிஸ், பியர் ரம் ஒயின்லாம் உண்டாக்குறாங்களே அதோட வேஸ்ட், சுகர் கேன் ஜூஸோட வேஸ்ட்டில் தான் பியர் ரம் ஒயின் நம்ம வந்து எடுக்கிறது. இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக செக் பண்ணும்போது ப்ரிப்பேர் ஆகும்போது 150 to 200 டெம்பரேச்சரில் கேப்டன் கையில் செக் பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க, கேஸ்ட்ராலிக் ஆயில். எதனாலன்னு சொன்னால் அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் அது பொங்கி வரும் பதக்கு மாதிரி. அதை கண்ட்ரோல் பண்ணோன்னா இந்த ஆயில் ஆட் பண்ணணும். இது 3 இன்க்ரீடியன்ஸும் நம்ம மசாலா ஆட் பண்ணுவோம். அதர்வைஸ் நம்ம தமிழ்நாட்டில் பண்ணுறதெல்லாம் மேக்ஸிமம் கெமிக்கல் அந்த மாதிரி சுகர் அதெல்லாம் ஆட் பண்ணுவாங்க. இந்த ஜூஸில் இது 3 ஆட் பண்ணி தான் நமக்குள்ள சர்க்கரை நம்ம எடுக்கிறது. எங்களுக்கு எல்லாமே எக்ஸ்போர்ட்டிங் மட்டும்தான். நீங்கள் இங்கே வந்ததுனால மட்டும்தான் நாங்கள் இங்கே சர்க்கரை கொடுப்போம். பாக்கி எதுவுமே நாங்கள் இங்கே கேரளாலேயே எங்களுக்குள்ளது இல்லை. ஓகே, நைஸ் நைஸ். மெசாங்கிறது வந்து எங்கேயுமே மெசா வேற ஒரு கம்பெனி இருக்குது. அது வந்து ஃபுட் ப்ராடக்ட் ரைஸ் எதை பண்ணுறாங்க. ஜாகரில் பண்ணுறது நமக்குள்ளது மட்டும்தான். நாங்கள் எதுவுமே அவங்களுக்கு கொடுக்க மாட்டோம். நீங்கள் டீலர்ஷிப் கூட இந்தியாவில் கிடையாது. நம்ம எல்லாமே லுலு மாலுக்கு தான் அனுப்புகிறோம். அபுதாபி, பஹ்ரைன், லண்டன், அமெரிக்கா, குவைத் எல்லாமே ஷிப்பிங் வர நம்ம தான். பேக்கிங்கும் நாங்கள் தான் பண்ணி கொடுப்போம். 22 எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிக்கு மட்டும் நாங்கள் ப்ராடக்ட் பண்ணுறோம். மலப்புரம் மட்டும்தான் எங்களுக்கு சப்ளை இருக்குது. அது ஹைப்பர் மார்க்கெட்டில் மட்டும் ஒரு 3 டிபார்ட்மெண்ட், வேறு எங்கேயுமே இருக்காது. பின்ன அவுட்லெட்டில் வாங்கிக்கலாம், வேறு எங்கேயும் மெசாங்க. ஓகேக்கா, ஸோ தேங்க்ஸ்க்கா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு. அதே மாதிரி வந்து நீங்கள் உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் நான் இதில் கொடுத்துட்றேன். வெல்லம் வேணும் அப்படின்னா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம்ல? கண்டிப்பாக. போஸ்ட் ஆஃபீஸ் அல்லனா ஆலப்பி பாசஸ் 1/2 கிலோ இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். 2 பே தான் வரும். எவ்வளோ இருந்தாலும் அனுப்புவோம். கொரியர் சார்ஜஸ் நம்ம பேர் பண்ணிக்கிறோம். ஜிபேயில் உங்களை நான் பைசா போட்டுருக்கேன். ஓகேக்கா, ஓகே, தேங்க்யூக்கா. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா இதெல்லாம் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ ரவுண்ட் ஜாகரி, சிப்ஸ் ஜாகரி, ரவுண்ட் ஜாகரி, இதை 500 கிராம்ஸோட ரேட்டு. க்யூப்னா அச்சு வெல்லம்,
பவுடரு, அப்புறம் வந்து பவுடர்லேயே வந்து ஸ்பைசி பவுடர் இருக்குது. ஸோ வெறும் பால் இல்லை காஃபி, பிளாக் காஃபி, பிளாக் டீக்கெலாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சிப்ஸ் பாக்ஸ் தனியாக இருக்குது. அப்புறம் சுகர் கேன் ஒரு பீஸ் வந்து 5 rupees. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து மறையூர் சர்க்கரைக்கு வந்து புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து அந்தந்த ஏரியாவில் இருக்க சிறு குறு தொழில்களுக்கு வந்து இது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுதான் இந்த புவிசார் குறியீடு. ஸோ அதில் வந்து இந்த மறையூர் ஜாகரிக்கும் ஒன்று இருக்குது. ஸோ தட் இஸ் ஸோ நைஸ். ஓகே ஓகே. மறையூர் வெல்லம் அப்படின்னு சொன்னா மறையூர் சர்க்கரை தான் மேக்ஸிமம் சொல்லுவோம். நான் என்ன ட்ரெடிஷனல் அண்ட் ஹேண்ட்மேட் அதுதான். மறையூர்ல வந்து சீசன் இருக்காது. ஏன்னா அயன், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட் கூடுதல் உள்ளது மறையூர் சர்க்கரைக்கு மட்டும்தான். அதனால தான் ஜிஐ டேக் மறையூர் வெள்ளத்துக்கு கிடைச்சிருக்கு. இங்கே உள்ள தண்ணி, இங்கே உள்ள கிளைமேட், இங்கே உள்ள மண், அதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இது கிடைக்க காரணம் வந்து அதனால ஜிஐ புவிசார் குறியீடு நம்ம மறையூர் வெள்ளத்துக்கு கிடைச்சிருக்கு. ஓகேக்கா, சூப்பர்க்கா. இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னடா பண்ணணும்? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல்ல என்னக்கா பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும். Okay guys, see you in the next video. Bye.